11 மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்களை நியமனம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 11 மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாவட்ட வளர்ச்சிப் பணிகளை துரிதப்படுத்தவும் மக்களுக்கான நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும் கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு அரசானது ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக அந்த மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு பணிகள் மற்றும் மக்களுக்கான நலத்திட்டங்களை மேற்கொள்ளவும் இயற்கை பேரிடர் காலங்களில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் தமிழக அரசுடன் இணைந்து மீட்பு பணிகள் மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ளவும் கண்காணிப்பு அலுவலர்களை நியமனம் செய்வார்கள். அதன்படி தற்போது 11 மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அலுவலர் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசானது உத்தரவிட்டுள்ளது. அதன்படி திருப்பத்தூருக்கு விஜயராஜ்குமார், திண்டுக்கலுக்கு விஜேந்திர நவனித், சென்னைக்கு ஜெயஸ்ரீ முரளிதரன், திருவண்ணாமலைக்கு மதுமதி, தூத்துக்குடிக்கு வீரராகவராவ், கள்ளக்குறிச்சிக்கு தர்மேந்திர பிரதாப் யாதவ், திருப்பூருக்கு வள்ளலார், கோவைக்கு நந்தகுமார், புதுக்கோட்டைக்கு சுந்தரவெள்ளி, நாமக்கலுக்கு ஆயிஷா மரியம், நாகைக்கு மகேஸ்வரன் உள்ளிட்ட 11 IAS அதிகாரிகள் கண்காணிப்பு அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு சென்று தமிழ்நாடு அரசின் பல்வேறு திட்டப்பணிகள் மற்றும் நலத்திட்ட பணிகளை ஆய்வு செய்து தமிழ்நாடு அரசுக்கு, அதாவது சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைக்கு அறிக்கையாக அளிக்க வேண்டும் என்றும் அந்த அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.